Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 10ஆம் இடமும் ராகு பகவானும். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கிய கேந்திர ஸ்தானங்களில் ஒன்று ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 10ஆம் வீடு. இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருவருடைய கர்மாவை பறைசாற்றும். இங்கே கர்மா அப்படிங்கிறது அவருடைய பிறப்பின் ரகசியம் என்னங்கிறத சொல்கிறதாகவும் எடுத்துக்கலாம். அவர் பார்க்க போகிற உத்தியோகம் என்ன, வேலை என்ன, அவருடைய கர்மாவின் நிலை என்ன, இவருக்கு சம்பாத்தியம் தரக்கூடிய வகையில் ஏதாவது வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா, முன்னேற்றம் இருக்கிறதா அப்படிங்கிறத குறிப்பிடுற இடமும் 10 தான். கேந்திரங்களில் வலிமையானது 10, கோணங்களில் வலிமையானது 9. இந்த 10ஆம் இடத்துல பாவக்கோள்களில் முதன்மையானவரான ராகு அமர்ந்தால் எப்படி இருக்கும்? பொதுவாக ராகுக்கு 10ஆம் இடம் உகந்த ஸ்தானம் தாங்க. ஏன் அப்படின்னா, இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு வகையில் உபஜயஸ்தானங்களில் வரும். நார்மலாகவே பாவக்கோள்கள் 3, 6, 10, 11 இருக்கலாம். அது அவ்வளோ பெரிய நெகட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பாவக்கோள்களில் இன்னும் 2 பேர் பார்த்திங்கன்னா நேச்சராகவே 10ல் வலிமை அடைவாங்க. இது சூரியனும் செவ்வாய், திக்பலம் அப்படிங்கிற வலு. காலபுருஷுடைய 10ஆம் வீடான மகரத்தில் இன்னொரு பாவக்கோளான சனி பகவான் வலுவடைவார், ஆட்சி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரும் ஒரு மாதிரி 10ல் இருந்தால் பவர் தான் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் ராகுவும் 10ஆம் இடத்துல நல்ல வலுவை தரக்கூடிய ஒரு கிரகம்தான். 10ல் ஒரு பாவியேனும் அமர்ந்திடல் பலன் தர நன்றாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் இயங்காத வீடுகள் அப்படின்னா காலி வீடுகள் தான். எந்த கிரகத்தாலும் பார்க்கப்படாத, எந்த கிரகத்தின் இருப்பும் இல்லாத, எந்த கிரகத்திற்கு கேந்திரமும் அடையாத, எந்த கிரகத்துக்கு திரிகோணமும் அடையாத காலி வீடுகளை தான் இருண்ட வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடுகள் செயல்படவே முடியாமல் போகும். இப்போ உதாரணமாக ஒரு பெரிய பங்களா இருக்குது, அதில் ஒரு 4-5 பேர் குடியிருக்கிறாங்க, குடும்பமாக இருக்காங்கன்னா அது ஒரு கலகலப்பாக இருக்கும். அந்த வீடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே ஒரு பெரிய பங்களா இருக்குது, ஆள் நடமாட்டமே இல்லை, பல வருடங்களாக பூட்டியே கிடக்கு, யாரும் உள்ளே போகலை, யாரும் வெளியே போகலை, யாரும் வரவே இல்லைன்னா அதை பூத் பங்களான்னு சொல்லுவாங்க, பேய் பங்களான்னே சொல்லிவிடுவாங்க. ஏன்னா மனிதர்கள் செயல்படாத இடம். அப்போ மனிதர்கள் செயல்படாத இடம் எப்படி ஒரு பயத்தை கொடுக்குமோ, அதே மாதிரி காலி வீடுகளும் மிக கடுமையான விளைவுகளை தரும். செயல்படாத இருண்ட வீடுகள்னு சொல்லுவாங்க. அதனால தான் 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு பாவக்கிரகம் கூட இருந்துட்டு போகட்டும், சுபர் தான் இருக்கணும்னு இல்லை, பாவக்கோள் கூட இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த பழமொழி சொல்லி வச்சாங்க. அந்த வகையில் முதன்மையான பாவியான ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது தொழில் முறை சிறப்பை தரக்கூடியது தான். இந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தகுதி, அந்நிய மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட மொழியில் புலமை பெறும் அமைப்புகள், கம்ப்யூட்டர் துறையில் சாதனை புரியும் அமைப்புகளை ராகு கொடுப்பார். கம்ப்யூட்டர் துறை சாதனையாளர்களை பூரா உருவாகிறது ராகு தான். இதற்கு புதன் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுவார். ராகுவுடைய துறைகள் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா அதிகார பதவிகளும் அடங்கும். கெமிக்கல் துறை, அதாவது மருந்து பொருட்கள் சார்ந்த துறைகளும் அடங்கும், மருத்துவம் சார்ந்த துறைகளும் அடங்கும், கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளும் அடங்கும், தொலைத்தொடர்பு துறை அப்படின்னு சொல்லக்கூடிய துறைகளும் அடங்கும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற துறைகளும் அடங்கும். இன்றைக்கி இருக்கிற மல்டிமீடியா, தகவல் தொழில்நுட்பம், ரோபோட்டிக் இன்ஜினியரிங், செயற்கை நுண்ணறிவு, செயற்கையாக கண்டுபிடிக்கக்கூடிய துறைகள் எல்லாம் ராகுக்குள்ளே அடங்கும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறார், அதுலேயும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறார் அப்படின்னா அவர் அந்த வீட்டு அதிபதியாகவே வேற மாறிடுவார். நின்ற வீட்டின் தன்மைகளை முழுவதும் தனக்குள் உள்வாங்கிக் கொள்ளும் தன்மை உள்ள கிரகங்கள் இந்த 2 பேரும் தான், ராகுவும் கேது. ஸோ இவர் 10ல் இருக்காருன்னா 10ஆம் அதிபதியாகவே மாறுவார். அப்போ ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு ராகு 10ஆம் இடத்துல இருக்காருன்னா சனி 10ல் இருந்தால் எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்வாரோ அந்த வேலையை செய்வார். ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா அங்கே கும்பத்து சனி பவர்ஃபுல்லாக இருந்தால் எப்படி வேலை செய்வாரோ அதேமாரி செய்வார். ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு 10ஆம் இடத்துல ராகு இருந்தான்னா ஆட்சி பெற்ற குரு எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்வாரோ அந்த வேலையை ராகு எடுத்துக்குவார். அங்கே அவர் குருவாக மாறுவார்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் 10ஆம் இடத்துல ராகு, மிதுன லக்னம், 10ஆம் இடத்துல ராகு, வீடு கொடுத்த குரு உச்சமாகி 2லிருந்து 10ல் இருக்க ராகுவை பார்க்கிறார். இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 பாஷை பேசுவார். 8 பாஷை பேசுவார். துளி கூட ஒரு தயக்கம் இல்லாமல் பேசுவார். ஒன்று. ரெண்டாவது, பேங்கிங் செக்டார்ஸில் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆள். எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு எங்கேயாவது ஒரு புது இடத்துக்கு இவராகவே போயிடுவார். அங்கே போய் அந்த ஊரோட பழக்க வழக்கம், பாஷைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு வருவார். ரொம்ப அற்புதமான அமைப்பு. குரு தந்த தொழில் தான் பேங்கிங் செக்டார்ஸ். ஆனால் ராகு தான் அதை கொடுக்குறார். இவர் பல மொழி பேசும் விற்பனராக ஜாதகர். ஸோ அந்த 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது மிதுன லக்ன ஜாதகனுக்கு குருவாக மாறுவார். ஒரு கடகலக்ன ஜாதகத்துக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவர் செவ்வாய் போல செயல்படும் தன்மை கொண்டவராவார். இன்னொரு ஜாதகம், இதுவும் உதாரண ஜாதகம் தான். கடகலக்ன ஜாதகம் 10ல் ராகு, அவர் மருத்துவர், செவ்வாயை போல அறுவை சிகிச்சை நிபுணர், அறுவை சிகிச்சையில் ஸ்பெஷலிஸ்ட், எம்எஸ் பண்ணியிருக்காரு, டாக்டர். சிம்மலக்ன ஜாதகத்திற்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது சுக்கிரனை போல செயல்படும் தன்மை கொண்டவராகுவார். இது ஒரு உதாரண ஜாதகம். சிம்மலக்ன ஜாதகம் 10ஆம் இடத்துல ராகு, இவர் கலைத்துறையில் இருக்கார், ஒளிப்பதிவாளர், சினிமோட்டோகிராஃபியில் டாப்பான இருக்கக்கூடிய ஒரு நபரோட ஜாதகம். கன்னிலக்ன ஜாதகத்திற்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அவர் புதனை போல செயல்படுவார். இது ஒரு சிறந்த ஆடிட்டருடைய ஜாதகம். ஸோ இந்த மாதிரி ராகு 10ஆம் இடத்துல இருந்தால் ராகுவுக்கு உண்டான தொழில்கள் தானே அப்படின்னு யோசிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா இவர்கள் சொந்த வீடு அற்ற கிரகங்கள். அப்போ என்னாகும்? ஆக்குபை கிரகங்கள், ஆக்கிரமிப்பு செய்யும் கிரகங்கள். இவங்க எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டு அதிபதியாகவே மாறிவிடும் தன்மையும் மற்றும் அந்த வீட்டின் குணாதிசயங்களை பிரதிபலிக்கும் தன்மையும் இவங்களுக்கு நேச்சுராகவே வந்துடும். ஒரு துலாலக்ன ஜாதகத்திற்கு 10ல் இருக்கும் ராகு சந்திரனை போலவே செயல்படுவார். சந்திரனுக்கு உண்டான அமைப்புகளில் தொழிலை அமைத்து கொடுக்க தயங்க மாட்டார். மொத்தத்தில் 10ல் ராகு இருந்தால் அந்த வீட்டு அதிபதியின் குணாதிசயங்களோடு ராகுவின் குணத்தையும் கலந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு 10ஆம் இடத்துல ராகு சிம்மத்தில் சூரியனை போல் செயல்படு, ஒரு அரசு உயர் அதிகாரி, இபி துறையில் பணியாற்றக்கூடியவர். புரியுதுங்களா? அந்த காரணங்களும் காரியங்களும் எப்படி செயல்படுங்கிறதுக்கு தான் இந்த உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். தனுர் லக்ன ஜாதகத்திற்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது உச்சம் பெற்ற புதனை போல செயல்படும் தன்மை இவருக்கு உண்டாகும். அப்போ அதற்குண்டானபடியான வேலை வாய்ப்புகள், உயர்நிலை யோகிதைகளை கொடுப்பார். மகர லக்ன ஜாதகத்திற்கு 10ல் ராகு இருக்கும்போது சுக்கிரனை போல் செயல்பட்டு அதற்குண்டான வலிமையை தரும் தன்மை கொண்டவர் ஆவார். பொதுவாக 10ல் ராகு இருந்து எங்கேயாவது இருந்து ஒரு சுவர் பார்த்துட்டாங்கன்னா அது மாதிரி ஒரு வளர்ச்சியான ஜாதக அமைப்பை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இதில் ராகு திசையும் நடப்புக்கு வந்ததுன்னா வேற லெவல் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். கும்பலக்ன ஜாதகத்திற்கு விருச்சிகத்தில் அமரும் ராகு செவ்வாயை போல செயல்பட்டு ஜாதகரை உயர்த்தும் தன்மை கொண்டவராவார். மீனலக்ன ஜாதகத்திற்கு தனுசில் அமரும் ராகு குருவை போல் செயல்பட்டு நல்ல விதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். இது கூட ஒரு உதாரண ஜாதகம் இருக்குது. மீனலக்ன ஜாதகம் 10ல் அமர்ந்த ராகு, அவர் மாஜிஸ்ட்ரேட்டாக இருக்கார், மாஜிஸ்ட்ரேட். இது அவர் நல்ல ஜோதிட புலமை உள்ளவர். ஆர்கியூ பண்ணுவார், எனக்கு 10ல் ராகு தானே இருக்குது, நான் எப்படி மாஜிஸ்ட்ரேட் ஆனேன், நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்பார். கொஞ்சம் என்னுடைய வயது ஒருத்தவர், அதுதான் சொல்லுவேன். ராகு அங்கே குருவாக செயல்பட்டுருக்கார் சார், அதனால தான் உங்களுக்கு அந்த துறையில் கொண்டுட்டு போய் விடுறார். இவருக்கு சனி உச்சம், 3ஆம் பார்வையாக சனி ராகுவை பார்த்துட்டு இருப்பார். நீதி அரசர், நீதி வழங்குற அந்த உயர்ந்த பதவிக்கு கொண்டுட்டு போகுது கிரகம். ஸோ ராகு பகவானை ஒரு கண்ணாடி போல நம்ம பார்க்கணும். நிழல் கிரகம், தான் நின்ற வீட்டை அப்படியே பிரதிபலிக்கும் தன்மை கொண்ட கிரகம். இப்போ 10ஆம் இடம் ராகுவுக்கு ஒரு நல்ல வீடு, அந்த வீட்டின் தன்மைகளை ஜாதகருக்கு பிரதிபலிப்பாக தந்து அதன் மூலம் ஜாதகரின் தொழில் வலுவை அதிகப்படுத்தி முன்னேற்றத்தை தந்து வளர்ச்சியை தரக்கூடிய தன்மை ராகுவுக்கு உண்டு. ஸோ ராகு நிற்கிறதுல கெடுதல் இல்லை அப்படின்னு நினைக்கிற வீடுகளில் இந்த 10ஆம் இடமும் ஒன்று என்று கூறி உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.